வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்ரை நாட் டு லவ் சேலஞ்ச். கிழவிய கல்யாணம் பண்ணிருக்காரு. யாரு உங்க ஹஸ்பண்டா? கிழவி கல்யாணம் பண்ணிருக்காரா? அந்த அம்மாவுக்கு 50 வயசு தாண்டி இருக்கலாம். இந்த வீடியோக்கு 1 மில்லியன் வியூஸ் அண்ட் ஒரு 50,000 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவும் இதே 3 பேர் உட்கார்ந்து பண்ணுவோம். அண்ட் இன்னைக்கு ட்ரை நாட் டு லவ் சேலஞ்ச நான் மட்டும் பண்ண போறது கிடையாது, என் கூட 2 ஸ்பெஷல் கெஸ்ட் வர போறாங்க. அவங்க யாருன்னா, அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. என்னப்பா கபார்னு வந்துட்டீங்க? சரி, ஓகே. இன்னைக்கு சுந்தரேஷ் அண்ட் ஹரி பிரசாத் இவங்களோட சேர்ந்து தான் ட்ரை நாட் டு லவ் சேலஞ்ச வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. 2 பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, யூடியூப்ல பல வீடியோக்களை பார்த்திருப்பீங்க. நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்ல. வாயில தண்ணியை வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் சிரிக்கல பாத்தியா? வாயில தண்ணியை வச்சுக்கிட்டு தண்ணி வெளியே வராம சிரிக்கணும். சிரிக்க கூடாது. வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. ஓகே, ரெடியா? புரிஞ்சு போச்சு எனக்கு. ஓகே, 2 பேரும் எல்லாம் வாயில தண்ணி வச்சுக்கோங்க. பரவாயில்ல, சிரிக்கல, சிரிப்பு வரல, நெக்கு சிரிப்பே வரல. ஓகே. ஆனா அந்த பிள்ளைய பாத்தீங்களா, அந்த அங்கிளை தள்ளி விட்டதுக்கு அப்புறம் கூட போயிட்டு அந்த அங்கிளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்காம உட்கார்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்போ குடிச்சிடலாமா? ஒரு வீடியோ முடிச்சு அப்ப எனக்கு பசிக்கும்ல, நான் சாப்பிடணும்ல அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப குடிச்சிடலாமா? ஒரு ஐயோ மறுபடியும் ரோலிங் ஆகுது. தண்ணி வெளியே வராம நம்ம இருந்துட்டாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம குடிச்சுக்கலாம். எஸ் எஸ், அந்த குபீர் சிரிப்பு வர அளவுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி பாக்குறது. ஓகே, சோ செகண்ட் வீடியோ இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் நவ. ஷாட் கேமரா ஆக்ஷன். மஷ்ரூம் எல்லாம் குக் பண்ணும்போது தண்ணி வருதுல்ல, அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? அது கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா மஷ்ரூம்ல ஒரு 60% வாட்டர் தான். அதுக்கு வேற எந்த வழியும் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு வேற வழி. உங்களுக்கு ஏதாவது வழி வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. என்ன தெரியுமா பண்ணணும் அதுக்கு? நம்ம இன்கேஸ் நம்ம மஷ்ரூம் பண்றோம், என்னைக்கு நம்ம மஷ்ரூம் என்ன டிஷ் பண்றோம் அப்படின்னு இருக்கும்னா மஷ்ரூமை விட்டு வேற ஏதாவது போட்டு தண்ணியை குடிச்சு இல்ல மனுஷன் யாரையா நீங்க ஒண்ணு வெளியே ஒண்ணா போறோம். தண்ணியை குடிக்கிட்டு பாத்துறேன். ஏன்னா அது தண்ணி இல்லாம பாதி தண்ணி வெளியே வரும். இதுக்கே இப்படி ஓரமா வழியுது, தொடச்சுக்கோ. டெய்லரக்கா பாருங்கக்கா, உங்களால யூடியூப் தத்தளிச்சிட்டு பாருங்க, இவர கொந்தளிச்சு கிடக்குது. அவன் அடிச்சு உருண்டுகிட்டு கிடக்குறான். நம்மளுக்கு அந்த டாபிக் தச்சா டெய்லரக்காட்ட தான் தப்புன்னு சொல்லி கிழிஞ்சு போன நைட்ல போட்டு சுத்திட்டு இருக்காரு. ஆமா, உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. தண்ணி குடிக்கிறது இது ஒருக்க. நீங்க எல்லாம் பாத்ரூம் போறாங்க. அடக்க முடியலையே, அடக்க முடியலையே. தண்ணி வயல அப்படிதான் வச்சிருக்கீங்க. ஏண்டா குடிச்சிட்டு ஆமாடு வர மாதிரி சொல்றீங்க. இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. நம்ம பைக்ல டிராவல் பண்ணிட்டு இருப்போம், பின்னாடி ஒருத்தன் உட்கார்ந்திருப்பான். போற ஸ்பீட்ல ஒண்ணு கேட்க சவுண்ட் போட்டு தான் கேட்கும். ஆனா எது கேட்காம சரி மண்டையாட்டி வைப்போம், அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக மண்டையாட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சினாரியோ. ஓகே, ரெடி? யாருங்க யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஆக்சுவலா இது நடக்கும். ஏன்னா நானே 2 வாட்டி எங்கேஜி ஹைவேஸ்ல போகும்போது சரி ஆமாச்சு சொல்லி வைப்போம் அப்படிங்கிறதுக்காக சொல்லி இந்த மாதிரிலாம் உனக்கு நடந்திருக்கா? நீங்க ஒரு தடவை கூட பைக்ல போகும்போது நீங்க பேசிட்டு வந்தீங்க, நான் மண்டே அடிக்கிறேன். அட பாவி, கடைசில அது எனக்கே நடந்திருக்கா? சாம்பார் அப்ப எனக்கு
பண்ணாடா நானும் பாக்குறேன். நீ மட்டும் இல்லடா, இன்ஸ்டாகிராம், Facebook, யூடியூப்னு ஒரு 40-50 பேர் திரிறீங்கடா. நல்லா காசு சம்பாதிச்சிட வேண்டியது, பணத்துல என்னங்க இருக்குன்னு கேட்க வேண்டியது. பண்ணாடா யப்பா, பணம் கம்மியா இருக்கிற வரைக்கும் பணம் மட்டும்தான் பிரச்சனை. பணம் மேல வந்துருச்சுன்னா நீ சொல்ற மாதிரி நாங்களும் ஸ்டேட்டஸ் அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். என்ன சிரிக்கலையா? சிரிக்கல. ஓகே, ஆனா ஒரு நல்ல நகைச்சுவையான ஒரு இதுதான். ஆல்ரெடி யூடியூபர்ஸ்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிற கேப்ல இங்க சித்து போட்டு விட்டேன்னு சித்து ஒரு அடி சொல்லியிருந்தாப்ல, படம் மேல இருக்கிற ஆசைலாம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு எது மேலயும் பெருசா ஈடுபாடு இல்லப்பா. அத கலாய்க்கிற மாதிரி மனுஷன் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்கிட் ஒண்ணு பண்ணிருக்காங்க போல இருக்கு. இவருதான் சொன்னாரு, நான் இல்லப்பா போட்டு விட்டா ஜோலி முடிஞ்சு. வயிறு இடலங்க ஃபுல்லா போயிடுச்சுங்க உள்ள. கொஞ்சம் கொஞ்சமா குடி, ஒரு லிட்டர் ஒரு டைம் ஊத்துனா என்ன பண்ணும்? கிழவிய கல்யாணம் பண்ணிருக்காரு. யாரு உங்க ஹஸ்பண்டா? கிழவி கல்யாணம் பண்ணிருக்காரா? இந்த அம்மாவுக்கு 50 வயசு தாண்டி இருக்கலாம். தாண்டி இருக்கலாம். அதுல பொண்ணு இருக்கு, ஒரு பேத்தி இருக்கு. அம்மா என்ன கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறாரா? ஆமா, 20 வருஷமா நான் குடும்பம் நடத்துறேன்ற. பண்ணுவாரு. தண்ணியே வைக்கலாம். கரெக்டா சொல்லிருக்காங்க அக்கா. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. கரெக்டா ஹரின்ற பேர் வச்சவன் இப்படிதான் இருப்பாடு. எப்படி சொல்ல ஒன்ன வச்சு சொன்னாங்களா, எக்ஸாம்பிளா சொன்னாங்களான்னு தெரியல. உனக்கு ஏத்துதான் கரெக்டா இருக்கையா? மூடு ஒரே லென்த் பண்ற. ஓகே, தண்ணியை குடிக்கையா. இன்னைக்கு அவ்வளவுதான், எல்லாம் பாத்ரூம்ல கிடக்க வேண்டியதான். சொல்லு என்னாச்சு? முடியல. மக்கள் கொடுத்த பட்டம். மக்கள் என்னென்ன பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? நடிகர் திலகம், குட்டி சிவாஜி, இன்ஸ்டா வைரல் ஸ்டார், இன்ஸ்டா ஸ்டார், இன்ஸ்டா சஞ்சய் ராமசாமி, அரக்கன் கூட ஏதோ ஒன்று. ஆமா ரைட், அதை மறந்துட்டேன். நீங்க இந்த மனுஷனோட அட்ராசிட்டிஸ் தாங்க முடியல. ஆமாங்க, ஆனா பெண்களுக்கு நிறைய பேர் அவருக்கு பிடிக்குதுங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, நிறைய பேரோட கிரஷா இருக்காருங்க. கிரஷா இருக்காரா? அரை போது நாளை யாரை எழுப்பி விட்டது? நம்பர் கேக்குறாங்க. ஆமா, அவர் நம்பர் ஓன்ட்ட கேக்குறாங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. வேறடா புது பொருளியா இருக்கு. அவர் மாதிரி பண்ணு பாப்போம். ரெடி ஒரு அந்த சஞ்சய் ராமசாமிடா, அந்த இது மூணு படத்தோட அந்த ஆக்டிங் அப்படியே பண்ணி காட்டுப்பா. அது ரொம்ப கஷ்டங்க. வேணா பைனாப்பிள் சாப்பிட்டுக்கலாம். பைனாப்பிள்டா, வாட்டர் மெலன் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுக்கலாம். பைனாப்பிள் சாப்பிடுற மாதிரி இல்ல, ஆடு புல்ல போயிற மாதிரி இருக்கும். பைனாப்பிள் இல்ல, வாட்டர் மெலன். வாட்டர் மெலன். ஓகே. ஐயோ, டக்குன்னு கலாய்க்க வரலையே. இது சூப்பரா பண்ணுங்க. மூணு படம் தான் நான் பண்ணுங்க. 3 தடவை பண்ணுங்க. ஆக்சுவலா இது வந்து தனுஷ் வந்து 7 டேக் எடுத்தாராம். பாத்தியா, சிங்கிள் டேக்ல முடிச்சேன். அவர் மட்டும் கிடையாது, நானும் சிங்கிள் டேக்ல முடிச்சேன். அருமையான ஆளுப்பா. ஓகே, ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சலிதல் இல்ல. சிரிப்புல வந்து என்ன சொல்றது, குழந்தைய பாக்குற மாதிரி நீங்க வந்து சிரிச்சுட்டே இருக்கிறது தான் எனக்கு வந்து சிரிப்பழகி ஸ்னேகான்னு வச்சிருக்காங்க சேனல். அப்படிதான் கூப்பிடுவாங்க. உங்க ஸ்மைல் அவ்வளவு அழகு. ஆமா, சிரிச்சு காட்டுங்க அங்க கேமரா. சிரிப்பழகி ஸ்னேகா. சிரிப்பழகி சேகாமே. சிரிப்பழகன் ஹரி இங்க இருக்காப்ல, சிரிப்பழகன் சுந்தரேஷ் இங்க இருக்காப்ல. மச்சான் ஜட்டி போட பழகுடா. திஸ் வீடியோ டெடிகேட் டு ஹரி ப்ரோ. கோடிங் ரூபா கொடுத்தவங்க சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் 100ல ஒரு வார்த்தை அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி இவருக்கு இதுக்கு முன்னாடி 1924ல கடைசியா ஜட்டி போட்டது. அதுக்கு முன்னாடிங்கிறாரு. அதுக்கும் முன்னாடி போட்டதா ஜட்டி போட பழகமா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்ட? அதுக்கு அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஜட்டி வாடையே அவருக்கு ஆகாது அப்படின்றதுனால துவைக்காம வச்சிருக்காரா? துவைக்காம வச்சிருக்காரா? பத்திரம் 2 ஜட்டி இருக்கு. அந்த ஓட்ட ஜட்டி திருப்பி குத்துறா அந்த பாக்கெட். அக்கா, காத்து மேல காத்து கீழே சாங்க்கு 2 பேரும் டான்ஸ் ஆடுங்க. ஆடலாமாட்டா? பின்னாடண்டாமா, இன்ஸ்டா திறந்தா ஃபுல்லாவே இந்த சாங் தான் ஓடிட்டு இருக்கு. சரி, நம்மளும் ஆடும். ஷாட் தி மியூசிக். பிரச்சனை
பிரச்சனை இல்ல. ஊர்பட்ட மருந்துக்கெல்லாம் அடங்காத உங்க வாய்வு நான் கொடுக்கிற மருந்து 1 டீஸ்பூன் சாப்பிடுங்க. गाइस எங்களோட டான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா இப்பவே எங்களை ஃபாலோ பண்ணிட்டு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு. எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா ஆடுறாங்கடா. ஆனா இவங்க வந்து எவ்வளவு பேட் கப் பண்ணாலும் அவங்க பாட்டு பிடிச்சது பண்ணிட்டு இருக்காங்க. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. சீரியஸா பண்ணாங்களா காமெடிக்கு பண்ணாங்களான்னு தெரியல. பாக்கிறதுக்கு செம காமெடியா இருக்கு. நல்லா இருக்கு. இதே வீடியோவை இன்னொரு வாட்டி மியூசிக் இல்லாம பாப்போமா? பாருங்க. போடு. காக்கா பற பற கொக்கி பற பற அம்மா என்ன பாட்டுக்காடு பாட்டை கட் பண்ணிட்டு பார்த்தா இன்னும் நகைச்சுவையா இருக்கு. அந்த வேதனை இருக்கு. அந்த வேதனை சண்டேலாம். ஆனா இந்த ஆள் இந்த மனுஷன் எத்தனை கிலோ பிரியாணி சாப்பிடுவோம்ல? 1 கிலோ. 1 கிலோ 1 கிலோ பிரியாணி 3 கிலோ திம்பாப்ல. அவர் சாப்பிட்டதுல சிந்தனை ஏதாச்சும் இருந்தா இவன் எடுத்து சாப்பிடுவான். என்ன வயிறால வண்ணா ஜாலியா 1 கிலோ பிரியாணியை 3 தடவை வாங்கி சாப்பிடுவாப்ல. பா இந்த மனுஷன் மாதிரி சாப்பிடறதுக்குலாம் இந்தியாலே ஆள் கிடையாது. என்ன இலை எடுத்து போட்டீங்க? சோறு தீந்து போச்சு இல்ல? அந்த மாதிரி ஆட்களுக்கு போய் வெஜிடேரியன் போட்டா சண்டே போட்டா சொல்லு பாப்போம். கறி குழம்பு மட்டும் சாம்பாரை ஊத்துறீங்க. சோத்துல சாம்பாரா? சொல்லி ஆகணும். எங்க சூர்யா சார் வந்த மாதிரி இருக்கு. சூர்யா நீதானா? சத்தியமா சரி பாரல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி பாடல ஒரு ஃபன்னான ஒரு சாங் கேட்கும் போது எனக்கு போய் வைப்பா இருக்கு. உண்மையிலேயே சூர்யா வாய்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பயங்கரமான மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி பேச சொல்லிட்டு நம்மள அசிங்கப்படுத்துறது இது மாதிரி எஞ்சி போறா பாருங்க. வாங்க நம்ம அடுத்த வீடியோக்கு போயிடலாம். நீங்களும் பெறலாம் 1 கோடி. இப்படியே பேசணும். நாங்க ரெண்டு டெட் பாடி. டாடி நான் தண்ணி வைக்கல. வேலை ஏதோ ஒரு காண்டு இருந்துச்சு. அந்த காண்டை எப்படி தீக்கலான்னு பார்த்தாப்புல துப்பி விட்டாச்சு. தண்ணி வைக்கல. தண்ணி வைக்கலையா? காத்து பரவாயில்ல. காத்தே இப்படி பலமா அடிக்குதுன்னா தண்ணி வச்சிருந்தா புயல் மாதிரி வரும் போலயே. நல்லா இருந்துச்சு. அருமையா இருந்துச்சு. ஆனா அம்மா ஸ்கூல் பசங்க எல்லாம் இப்படித்தான் மேல ஏறிட்டு கிடப்பாடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எவனும் இந்த மாதிரி ஏற மாட்டான்னு நினைக்கிறேன். So this is the best example. Don't do this. ஃப்ரீ அட்வைஸ். கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. 1 செகண்ட் போதும். டோட்டலா விட்டுருவேன் நான். விட்டுறாப்ப செகண்ட் எப்போ வரும்னு தெரியாது. ஆடா போடா. வயிறு எத்துல இருக்கு. அப்புறம் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். எஸ் இவன் தான். 1 செகண்ட் போதும் விட்டுருவேன். அன்னைக்கு சண்டே தயிர் சாதம் வேணாம். நீங்க போயிட்டு போறீங்க. வாங்க போயிட்டு பீப்பிடுவேன். கிருத்தரம் புடிச்சனே. தயிர் தெரியல ப்ரோ. இது சேனம் ப்ரோ அப்படிமா. அப்புறமா சிக்கன் 65 வாங்கிட்டு வருவான். வெளிய போய் அவனே வாங்கிட்டு வந்து ப்ரோ சாப்பிடுறீங்களா? அப்படி வாங்கிட்டறா. சிக்கன் 65 நல்ல பெப்பர் போட்டு வாங்கிட்டு இருக்கேன்பா. அவன் இன்னும் திருந்தல மாமா. பேட்டரி செக்கிங் மெத்தட் 90s கிட்க்கு இது நல்லா இதாகும்னு நினைக்கிறேன். கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இருக்கு. எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க இத? பண்ணிருக்கேன். இந்த ரிமோட் கண்ட்ரோல் இதெல்லாம் பேட்டரி முடிஞ்சு மச்சான். பேட்டரி முடிஞ்சிச்சா? இங்க கூட நக்கி வத்தா சுருன்னு இழுக்கும். நாக்குல அப்படி இழுக்கும். பேட்டரி கொஞ்சம் பேசினா தேய்க்கணும். தேய்ச்சி கொடுத்தா கொஞ்சம் சார்ஜ் ஏறி. இல்லனா வெயில்ல காய வைப்பாங்க. வெயில்ல காய வச்சா அது கொஞ்ச நேரம் வரும். டெஃபினெட்லி. அந்த காலத்துல நான் படிக்கும்போது அந்த காலத்து நாங்கலாம் விஞ்ஞானிகளா வாழ்ந்துட்டு இருந்தோம். உடனே அந்த காலத்துக்கு ஆமா அந்த காலத்துல 40 வயசு நினைச்சிடாதீங்க. ஆமா 30 ஆகுது 20 ஆகுது அவ்வளவுதான்.
உனக்கு 20 ஆகுது. இவன் 20ன்னு எத்தனை வருஷமா சொல்லி போய் அதிக 20 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 30 ஆகுது. நான் 30 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த 40 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ப்ரோ ஸ்கூல்ல குழந்தை கூட்டு வந்தீங்களா சாயந்தரம்? ஸ்கூலா? காலேஜ் படிக்குது. நைட்டு கூட்டு வந்தானே மணி 9 ராவத்து போய் கூட்டு வரதான் நகைச்சுவை ஒரு நாயம் வேணாமல. டியூஷனுக்கு போயிருப்பாங்கல்ல. 10:30 மணிக்கு வீட்டுல என்ன நைட் டீச்சர் அனுப்பி விடுறானே. நைட் ஸ்டடி எங்க இருக்குது? நைட் ஸ்டடி எங்க இருக்குடா? அதுலயா பெத்த தகவல் மாதிரியா பேசிக்கிட்டு இருக்க நீ? ஓகே, சோ அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு ட்ரை நாட் டு லாஃப் சேலஞ்ச் எப்படி நம்மளுடைய கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? கலெக்ஷன் அருமையா இருக்குது. இந்த பொண்ணுடைய மறுபடியும் பாப்போம். கலெக்ஷனை பார்க்கலாம். கரெக்ஷன் எது இருக்கான்னு பார்த்தேன். காம வெறி பிடிச்ச காட்டானே. அருமையா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய சிரிக்கக்கூடிய வீடியோ நிறைய பறக்கி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. நல்லா இல்லன்றியா? நல்லா இல்லன்னு சொல்லல, நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லல. என்னடா படுத்துட்டானுங்க? நல்லா இல்லன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்டா. சரி ரைட். நீங்க நல்லா இருந்துச்சு. செந்தமிழ்ல ஒரு ஆத்துவாரு. செந்தமிழ் கவிஞன் நான், தமிழ் தாயின் புதல்வன் நான். வணக்கம். கேளுங்க. வணக்கம். வணக்கம். நல்ல பதிவுகள், அற்புதமான வீடியோக்கள். ஓகே. குபீர் சிரிப்பு ஒரு 10 ஒரு 4-5 இடங்களில் வந்தது எனக்கு. ஓகே, 10-4 இடங்கள். நான் வாட்டரை வெளியே தள்ளிவிட்டேன். தள்ளி விட்டீர்களா? கோட்டர் வெளியில இருக்க போய் அடிங்க. அதனால ஒரு நல்ல பதிவு, நல்ல வீடியோக்கள். ஓகே, நன்றி, வணக்கம். நீங்க சொல்லுங்க எங்களை பத்தி. எஸ், இன்னைக்கு நான் எப்பயுமே தனியா பண்ணுவேன், கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும். ஏன்னா கிளிப்பிக்கே கொஞ்சம் போரிங்கா இருக்கும். நான் வர வச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். பட் இன்னைக்கு ஒரு குரூப்பா பண்ணும்போது எனக்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு, நல்லா ஜாலியா இருந்துச்சு. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் வியூஸ் அண்ட் ஒரு 50,000 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவும் இதே 3 பேர் உட்கார்ந்து பண்ணுவோம். இல்லனா இன்னும் 2 பேர் வெயிட் பண்றாங்க, அவங்களையும் சேர்த்து பண்ணுவோம். அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை ஆயிரும். சோ நன்றி, இவ்வளவு நேரம் எங்களோட வீடியோ பார்த்து நீங்க ருசிச்சு சிரிச்சதுக்கும் நன்றி. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்ல நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிபிகேஷன் டான வந்து சேர்ந்துரும். சோ மீண்டும் இதே சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட கண்டென்ட். பை ஃப்ரம் ஷாஃபி, Sundaresh and Hari. Tata, bye bye and take care. Bro, Andy,